எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா புதினா சாப்பாடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா 2 கை எழுதி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். இது வேணுன்னா கொத்தமல்லி தழை வச்சுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் விட்டுருங்க. எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உளுந்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இந்த முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப காமிக்கிறேன் பாருங்கள். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அந்த உளுந்து வச்சுருந்தால அந்த உளுந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ அதில் வந்து இந்த பச்சை மிளகாய் இஞ்சி அதையும் போட்டு சும்மா வதக்க போகிறோம். வதக்கிட்டு புதினா மல்லி போட்டு வதக்கிட்டு இப்போ கடுகு போடுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிச்சிச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போடுறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். முந்திரி போடுறேன், பார்த்துக்கோங்க. முந்திரி போடுறேன். பூண்டு போடுறேன். பூண்டு போட்டு நல்லா வதங்கிட்டு, பூண்டு வதங்கினோடனே வெங்காயமும் போட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் நெய் இருந்தாலும் ஊற்றிங்கனாலும் சூப்பராக இருக்கும். பூண்டு போடுறவங்க போட்டுக்கோங்க. எங்களுக்கு பிடிக்காதனால வதக்கிறதுக்கும் அரைக்கும் போதும் போட்டிருக்கேன். இப்போ இது வதக்கி விடுறதுக்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் அதை போட்டுக்கலாம். பிடிக்கலைன்னா பூண்டை தவிர்த்துருங்க. நெய் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். புதினா இதெல்லாம் வதக்கணும் பார்த்தீங்களா, வதக்கி அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை போடுறேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ரொம்ப நேரம் வதங்கணும் கிடையாது, சும்மா கொஞ்சம் வதங்கினா போதும். உப்பு ஏற்கனவே போட்டேன். நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ சாப்பாட்டை போட்டு அதிலே போய் கிளற போகிறோம். பாருங்கள், சாப்பாடு ஆற வச்சுட்டேன், கிளறியாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.